ஜூன் 16ஆம் தேதி அன்று 20 மாவட்டத்திற்கு அடைமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. 20 மாவட்டங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் மழைங்கிறது கிடையாது. அடுத்து வரப்போகிற ஜூன் 18 மற்றும் 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர் கனமழையானது பல்வேறு மாவட்டங்கள்ல தீவிரம் அடையும். இப்போ கடந்த 2-3 நாட்களா பார்த்திருப்பீங்க. இரவு நேரத்துல நள்ளிரவுல மழை வந்துட்டு போகிறத, பகல் நேரங்கள்ல என்னதான் வெயில் தாக்கம் இருந்தாலும், இரவு நள்ளிரவில் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பொழிவு தொடர்ந்து வந்தது. நேற்றைய தினங்கள்ல கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் இங்கெல்லாம் ஒரு சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்தது. இனி வருகிற நாட்களிலும் அடுத்தது தென் மாவட்ட பகுதிகளில் இன்னும் மழை சரிவர தீவிரம் இல்லாமல் இருக்கு. நாளைய தினங்கள்ல நாளை மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு தென் மாவட்ட பகுதிகளில் நல்ல ஒரு வலுவான கனமழையானது அதிகரிக்கக்கூடும். எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க. தென் மாவட்ட பகுதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் நாளை முதல் ஜூன் 18ஆம் தேதி வரை இரவு நேரங்களில் கடும் கனமழையானது புரட்டி போடும். இதுவரைக்கும் நிறைய மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளாக அதிகபட்சமாக பதிவாயிருக்கிறத பார்ப்பீங்க. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் ஓரிடங்களில் நமக்கு கனமழை சற்று வலுவாக பதிவாகி இருந்திருக்கும். மற்ற மாவட்டங்கள் டெல்டா பகுதிகளாகட்டும், அதே போல குறிப்பாக கடலோர பகுதியாகட்டும், உள் மாவட்ட பகுதிகளிலும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்த்துருப்போம். 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள பகுதியாக பதிவாயிருக்கும். ஆனால் நாளைய தினங்கள் மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு மழையினுடைய தீவிரம் சற்றே வலுவானதாக இருக்க போகுது. பலத்த காற்றுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்துக்காவது கண்டிப்பாக இருக்கும். அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக விலாவாரியாக நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரம் அடையும். முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். கடலோர பகுதிகளில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கெல்லாம் பகுதியாக மிதமான மழை முதல் கனமழையாக ஆங்காங்கே இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வலுவான கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. இன்றைய தினங்களில் மிதமான மழையும், நாளைய தினங்களில் கனமழை சற்று அதிகரித்தும் காணப்படும். அதனால அடுத்து வரப்போகிற 3-4 நாட்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மழை ரொம்ப குறைவுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பகல் நேரங்கள் இருக்கோ அதே போல நமக்கு மழை பொழிவும் மாலை இரவு நேரங்களிலும் கனமழையாக இருக்கும். நாளை மறுநாளிலும் மழையினுடைய தீவிரம் அதிகம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பகுதியாக மிதமான மழையும், நாளை மறுநாளில் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்கக்கூடும். அதனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே இதற்கான தகவல் நம்ம கொடுத்துட்டோம். வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கு. அதில் மாற்று கருத்தில் தொடர்ந்து மாலை நேரங்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கும். சில நேரங்கள் இரவு மற்றும் நள்ளிரவிலும் கனமழை தீவிரமாகலாம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்ல நேற்றைய தினங்கள்லேயே பார்த்திருப்பீங்க. பகுதியாக சில இடங்களில் மழை பதிவாயிருக்கும். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் சில இடங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. சில பகுதிகளில் மழை பதிவானது மிதமானதிலிருந்து கனமழையாக மாலை நேரங்களுக்கு பிறகு மழை பொழிவுகள் படிப்படியாக தொடங்கினதை பார்த்தோம். ஆகவே கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை இன்றைக்கும், நாளைய தினங்களில் பெரும்பாலான இடங்களில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். நாளை பெரும்பாலான பகுதிகள் இன்று பகுதியாக மழை பெய்தாலும் நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையானது அதிகரிக்கும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் சற்றே எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் நாளைய தினங்களில் மாலை நேரங்களுக்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிடங்களில் சற்று வலுவான கனமழையும். தென் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று குறைவு. நாளைய தினத்திலிருந்து நீங்கள் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். மாலை நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு இடியுடன் கூடிய கனமழை இருக்கும். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் காற்றுடன் கூடிய மழை தான் இருக்க போகுது. அதனால் வெறும் மழை மட்டும் இருக்காது.
பலத்த காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் தென் மாவட்ட பகுதிகளிலும் நாளை முதல் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் கனமழை வலுப்பெறும். நேற்றைய தினங்களில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் கணிசமாக பகுதியாக மட்டும் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் பதிவாயிருக்கு. இன்னும் மழை தீவிரமாகாத பகுதிகளுக்கு நாளை மறுநாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கனமழை கிடைக்கும். உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக இரவு நள்ளிரவு நேர மழை வாய்ப்புகள் நீங்கள் தொடர்ந்து எதிர்பாருங்க. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் தீவிரமடையும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், இங்க இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், உதகமண்டலம், அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தினந்தோறும் எதிர்பார்க்க முடியும் மலை பகுதிகளில். ஆனால் மற்ற இடங்களில் மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளை தொடர்ந்து எத்தனை டிகிரி செல்சியஸ், அதாவது வெப்பநிலை எவ்வளவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த கன்னியாகுமரியினுடைய மேற்கு, தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் கணிசமாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் விட்டு இருக்கும். ஓரிரு இடங்களில் தேனி மற்றும் தென்காசியிலும் சற்று கனமழையும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 2-3 நாட்களாகவே இந்த ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இது போன்ற தென் மாவட்டங்களிலேயே வெப்பநிலை சற்று கணிசமாக அதிகரித்து வருகிறத பார்க்கிறோம். வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. ஆனால் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் தருமபுரி 6 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், ஆம்பூரில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. இது தருமபுரியில் நேற்றைக்கும் முந்தைய தினத்தில் பதிவான மழை பொழிவுகள் இதெல்லாம். அதாவது நேற்றைக்கும் முந்தைய தினத்தில் பெய்த மழை அளவை இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்றைய தினங்களில் பெய்த மழை அளவு இன்று மாலை உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஏன்னா நேற்றைக்கும் தருமபுரியில் மழை பொழிவு பதிவானது. அதற்கு முந்தைய நாட்களிலும் தொடர் கனமழை பாருங்க, 2-3 நாட்களாக தொடர் கனமழை தருமபுரி மாவட்டங்களில் பதிவாயிட்டு இருக்கு. 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், ஆம்பூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், பெலாந்துறை கடலூர் மாவட்டம் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கலவையில் 4 சென்டிமீட்டரும், வேலூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. கீழ்பெண்ணாத்தூரில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கீழ்பெண்ணாத்தூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாயிருக்கு. வேப்பூர் பகுதிகள், கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி 3 சென்டிமீட்டர் மழையும், விருத்தாச்சலமும் மேற்கு பகுதி தான் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. செந்துறை, அரியலூர் மாவட்டங்களில் இந்த 3 சென்டிமீட்டர் மழை பொழிவை நம்ம பார்க்கிறோம். நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், வரட்டுப்பள்ளம் 2 சென்டிமீட்டர், நாமக்கல்ல 2 சென்டிமீட்டர், சேலம் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரம் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், கள்ளக்குறிச்சியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மற்றும் புதுக்கோட்டையில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்க நண்பர்களே. நீங்கள் எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.